ஹலோ ஹாய் வாங்க என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சுட்டு பிணைய போகிறோம். அது வந்து புளி பிணையிறதுன்னு சொல்லுவோம் நாங்கள். அது எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம். இப்போ நான் அதுக்கு முன்னாடி வந்து கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் இதில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அடுப்பு பற்ற வைக்கலாம். இங்கே பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் சிம்மில் போட்டு லைட்டாக பரட்டி கத்திரிக்காயும் தக்காளி, பச்சை மிளகா சுட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா சுட்டு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், பச்சை மிளகா சுட்டது போதும், இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டேன் பாருங்கள். அடுத்த கத்திரிக்காயும் தக்காளியும் சூடு பண்ணலாம். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா சுட்டாச்சு. இப்போ தக்காளி எடுத்துடலாம். அடுத்த கத்திரிக்காய் சும்மா லைட்டாக எப்படி சொல்கிறது, மேலே உள்ளது பூரா எல்லாம் கருகிருச்சுன்னா எடுத்துடலாம். பாருங்கள், இங்கே வேகலை. ஸோ அதனால் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி தோலை மட்டும் எடுத்துகிட்டு இங்கே வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதை வந்து சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி சூடாகணுன்னு தண்ணி ஊற்றி தோலைனா உரித்து வேறு இதில் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், தோலை எடுத்து வச்சிட்டேன். இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. ஒரு சின்ன சைஸு புளி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், சின்ன சைஸு புளி. ஸோ இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து மத்து இருக்குது பார்த்தீங்களா, மத்து வச்சும் கடையலாம், கைகிட்டையும் கடையலாம். நான் வந்து கைகிட்டே கடைஞ்சிக்கிறப்பறேன். என்னால் வீடியோ எடுத்துக்கிட்டே கடைய முடியாது. ஸோ அதனால் வந்து நான் கடைஞ்சிட்டே வீடியோ எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க, செம்மையாக இருக்குங்க. இதில் கடைசியாக வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கல, அதை மட்டும் சேர்த்துட்டோன்னா புளி பிணைஞ்சது ரெடிங்க. இது எங்கள் ஊர் பக்கம் எங்கள் அம்மா அதிகமாக செய்வாங்க. ரெண்டாவது பழைய சோத்துக்குன்னா செம்மையாக இருக்கும். பழைய சோத்துக்கு வந்து நாங்கள் அவ்வளோதான் இப்படியே வச்சு சாப்பிடுவோம். இதே நீங்கள் சுடு சோத்தில் போடணும்னா லைட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக நல்லா கடைஞ்சி சாப்பிட்லாம். நான் வந்து பழைய சோத்துக்காக அப்படியே எடுத்துருக்கேன். அதில் வந்து இந்த வெங்காயத்தை கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் வேணால் மத்து வேணான்னு எடுத்து வச்சுருக்கேன். மத்து வச்சு வேணால் கடையெல்லாம். நான் ஃபஸ்ட்டு கைட்டு வந்து நல்லா கடைஞ்சிக்கலாங்கிறதுக்காக நான் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. எதை கரண்டிக்கிட்டேயோ மத்துக்கிட்டேயோ கடையிறதோ அதுதான் அது டேஸ்ட்டு. இதை வந்து கைகிட்ட பிணைஞ்சது அவ்வளோ டேஸ்ட்டு. நாங்கள் எடுத்து வச்சிடலாம். செம்மையாக இருக்கும். பழைய சோறுக்கு இல்லை சுடு சோத்துக்கு இதெல்லாம் வச்சு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது இதில் வந்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்ப்பாங்க. நான் வந்து எப்படி இருக்கிறத வச்சு இது எப்படி செய்வாங்களோ ஸோ அது மாதிரி செஞ்சுருக்கேன். நாங்கள்னா வயக்காட்டிலனா அதிகமாக இது தான் செஞ்சு சாப்பிடுவோம். வயலுக்கு கழனிக்கு சோறு எடுத்துகிட்டு போகணுன்னா இதுதான் நாங்கள் அதிகமாக செய்வோம். அதுபோலயே செஞ்சுருக்கேன். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. சரியான டேஸ்ட்டு.